வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, அயலியோட மாமா அயலிக்கு கால் பண்ணி உங்கள் அம்மாவின் நிலைமை மோசமாக இருக்குது அயலி, நீ பார்க்கவா உடனே அப்படின்னு வந்து கால் பண்ணாங்க. சிவாயும் அயலியும் பதறி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்மாவும் நம்ம அயலியை சுற்றியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது தெரியலை நம்ம அயலிக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜமுனாவும் ரித்திகாவும் வந்து பார்த்துறாங்க. என்ன அந்த காரில் போகிறது அயலி மாதிரியே இருக்க அப்படின்னு வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் நம்ம அயலியோட அம்மாவை தூக்கி சிகிச்சையில் வைக்கிறாங்க. அதை பார்த்துறாங்க நம்ம ஜமுனா. இது என்னோட அக்கா தான், அர்ச்சனா தான். அப்போ அயலியோட அம்மா உயிரோடி தான் இருக்காங்க அப்படின்னு வந்து பயங்கர சாக்கு. உண்மையை தெரிஞ்சு அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம வர்மாவும் அர்ச்சனாவை பார்க்குறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்ப்பேன்னு நினைக்கல அர்ச்சனா, என் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுனால இப்போ உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அயலி ஏடியா மாதிரி மாறுறாங்க. ஏடியா மாதிரி தாண்டா அயலி, அப்போ உண்மையாட்டு நீ தான் வர்மாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மாவின் முகத்திர வந்து கிளியுது. இவர் தான் வர்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அயலி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு ரேஷ்மாவை வந்து என்கேஜ்மெண்ட் இதில் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரவுடிகள் பிடியிலேருந்து நம்ம ரேஷ்மாவை வந்து நம்ம அயலி காப்பாற்றி கொண்டு விஜயகுமார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நல்ல வேளை இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நின்றுட்டு, ஆனாலும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக நான் வந்து சிவா கிட்ட வந்து லவ்வை சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம அயலி. இல்லாட்டினா வந்து சிவா எனக்கு கிடைக்காம அந்த ரேஷ்மா கொண்டு போயிடுவா, அதுக்கு மட்டும் விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த என்கேஜ்மெண்ட் நின்றுடுச்சு, ஆனால் என் மேலே இருக்க காதல் வந்து அயலியை சும்மா விட போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து அவள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கும், அதுக்குள்ளே நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாரு நம்ம சிவா. இந்த சைடு பார்த்தோன்னா அயலியோட மாமா திடுத்துப்புனி வந்து கால் பண்ணுறாங்க நம்ம அயலிக்கு. என்ன மாமா கால் பண்ணுறாங்க சிவா அப்படின்னு சொன்னார். எடுத்து பேசு அயலியே அப்படின்னு வந்து நம்ம சிவா சொல்ல ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அப்போ தான் இந்த பாரு அயலி, உன்னோட அம்மா அர்ச்சனாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் ஆயிட்டு, நீ உடனே பார்க்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னார். கவலைப்படாதுங்க மாமா, நான் வந்துட்டு வாரேன் இப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா கூட சேர்ந்து பதறி போய் என் அம்மாவுக்கு நீ காப்பாற்றணும், சிவா கிளம்பலாம் அப்படின்னு வந்து நம்ம சிவாயும் அயலியும் கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம டிராஃபிக்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வர்மாவும் அதே இடத்துல தான் வந்து இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து பார்க்குறாங்க. அம்மா ஜமுனாவை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா அந்த காரில் போகிறது சிவாயும் அயலிய மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தங்க உடம்பு சரியாக இல்லாதவங்கள தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆமடி அவங்க 2 பேரும் தான். இந்த கள்ள குரூப்பு என்ன செய்யணும்னு நம்ம நேராக போய் ஊடம் போட்டால் தான் தெரியும், போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜமுனாவும் நம்ம ரித்திகாவும் சேர்ந்து கையங்களவுமா சிவாயும் அயலியும் பிடிக்கணும்னு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டல் வருது. ஹாஸ்பிட்டலில் நம்ம அயலியோட அம்மா அர்ச்சனாவை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்க்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் யாரை கூட்டிகிட்டு பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு வந்து அதுவும் அவசர வார்டில் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அது யார் அப்படின்னு வந்து அதோட வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் தன்னோட அக்கா உயிரோடி தான் இருக்கா அர்ச்சனா, அவள் தான் இது அப்படின்னு சாக்காராங்க ஜமுனா. என் வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் புயலை வீசி என் லவர்கிட்ட இருந்து என்னை பிரித்து நான் வந்து கடைசியில் இவளையும் இவளுக்கு மாப்பிள்ளையும் கவனிக்க நான் கல்யாணம் அவர் கூட பண்ணாமல் இவங்களுக்கு கெட்டிக்கிட்டு நான் அழுததுக்கு காரணம் இவ தான், இவ அன்னைக்கு செய்த வேலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜமுனா செம்மையாக கோவப்படுறாங்க. நம்ம அயலியை பார்த்து, ஏண்டி ஓ அம்மா உயிரோடி தான் இருந்தாளா, அவளை வச்சுக்கிட்டு தான் நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தியா, எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு, என் வாழ்க்கையில் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ முடியாததுக்கு காரணம் இவ தான், இவா விட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், என் வாழ்க்கையை வாழாமல் அப்படின்னு வந்து கொதித்தெழுறாங்க ஜமுனா. இந்த சைடு பார்த்தோன்னா என்ன இவ வந்து நம்ம கபிலன் வீட்டில் இருக்கவல அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவங்க இப்போ இங்கே என்ன பண்ணாங்க, இவங்க யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல
இடத்துல வர்மாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் ஐயோ அர்ச்சனா, அப்போது இவ வந்து கபிலன் சொன்ன மாதிரியே இவ வந்து உண்மையாட்ட ஏடியாக இருப்பாளோ? அப்போது நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் ஆகிட்டு. இவ்வளோ அந்த அயலி அந்த அர்ச்சனாவோட பொண்ணு இப்போ அர்ச்சனா உயிரோடு தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அர்ச்சனா என் கண்ணில் சிக்கிடுச்சாலா, இனி விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மா வந்து கோபத்தில் அப்படியே நிற்கிறாங்க. நம்ம அயலிக்கு வந்து தெரிய வருது, என்ன இவர் வந்து அந்த நபராச்சை எதுக்காக இப்படியே பார்க்குறாரு. இவர் கொஞ்ச நாள் நம்ம கபிலன் கூட இங்கே வந்து இருந்தார். கபிலனே ஒரு கேடு கெட்டவன், அவன் கூட கம்பெனி வைக்கணும்னா ஒருவேளை இவன் தான் வர்மாவாக இருக்குமோ, இது தெரியாமல் நம்ம வந்து இவர்கிட்ட வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அயலியை சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்மாவை நேரடியாக வந்து சந்திக்கிறாங்க நம்ம அயலி. என்ன எங்கள் அம்மாவே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, ரொம்ப நாள் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அயலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீ ஏடி தானடி, எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. உன் அம்மாவின் கண்ணு உனக்கு அப்படியே இருக்குது, நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் விட போகிறதில்ல, எனக்கு இத்தனை வருஷம் பகை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்க நம்ம வர்மா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எங்கள் அம்மாவை எப்படியும் காப்பாற்றி ஆகணும், இந்த வர்மாவுக்கு அப்படிலேருந்து எங்கள் அம்மாவை வந்து காக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி வந்து போராடாங்க. ரித்திகாவும் நம்ம ஜமுனாவும் உண்மை தெரிஞ்சிட்டுலாம் இனி விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம ரித்திகா வந்து நான் வீட்டில் போய் எல்லாத்துலேயும் உன் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நான் பறக்கப்ப போகிறேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க.